கர்ப்பிணி பெண் சாபம், வயிற்றுல கன்சீவா இருக்கிறப்ப சில பிரச்சனைகள்லாம் அந்த காலத்துல முன்னோர்கள் ஏதோ தவறு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை சுமந்து வந்துட்டு இருக்காரு. இந்த கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம், இல்ல கேட்டை நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்தாவே இந்த பிரச்சனை இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தசாபதி கேட்டை நட்சத்திரம் இருந்து ஒரு தசை நடத்தினாலும் இந்த பிரச்சனை இருக்குங்கிறாங்க. ஸோ அதனால நீங்க போக வேண்டிய கோயில் மதுரா, அதாவது மதுராந்தகம் அருகில் ஏரி காத்த ராமர். மெட்ராஸ்ல இருந்து மதுராந்தகம் போற வழியில. இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோக்கான லிங்க் ரிலேட்டட் வீடியோஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஏரி காத்த ராமர் அந்த ஊரு, அந்த சுவாமி பேரு. அந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியம். அப்படியே உங்களுடைய கர்மாவை டிஆக்டிவேட் பண்ணி எடுத்து வச்சிருது. கேட்டை நட்சத்திரக்காரவங்க, விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பா போக வேண்டிய கோயில் இந்த கோவில். விருச்சிக ராசிக்காரதுல மெயினா அனுஷம், கேட்டை, மூலம் 3 நட்சத்திரம் உண்டு. அது மாதிரி கடகராசிக்காரவங்களும் ஆயில்யம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இருக்கு. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரவங்களை பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு போகணும். காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள். அது மாதிரி கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பா போகணும். ஏரி காத்த ராமர், மதுராந்தகம் அருகில், அதாவது மெட்ராஸ்ல இருந்து மதுரை வாயில் போற வழியில செங்கல்பட்டு மாவட்டத்துல மதுராந்தகம் அருகில் இந்த கோயில் இருக்கு. போய் சாமி தரிசனம், ஒரு முறையா சாமி தரிசனம் பண்ணிட்டு சாமி கும்பிடுவாங்க. இவங்களும் அதே மாதிரிதான், ஜென்ம நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் வர அன்னைக்கு அங்க போகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சனிக்கிழமையில போயிட்டு வரலாம். போய் சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுடைய முன்ஜென்ம கர்மா ரிலீஃப் ஆகும், முன்ஜென்ம கர்மா வெளிப்பாடு ஆகும்.